ட்ரிப் சொந்தங்களுக்கு வணக்கம். யாரடா ஒரு புதிய முகம் சும்மா ட்ரிப் சேனல்ல இணைஞ்சிருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க. என்னுடைய பேர் வந்து அபிஷா. நான் புதிதாக இந்த சேனலுக்கு இணைஞ்சிருக்கிறேன். உங்களோட ஆதரவாலையும் உங்களோட சப்போர்ட்டாலையும் சும்மா ட்ரிப் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. அதுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டையும் எனக்கு நீங்க தருவீங்கன்னு நான் நம்புறேன். வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் எல்லாருக்கும் தெரியும். யாழ்ப்பாணம் கோட்டை, மற்றது யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு முன்னுக்கே இருக்கிற பண்ணை பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து புதிதான ஒரு கடல் அனுபவத்தோட கொண்டதான ஒரு புதிதான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து என்னென்ன புதிதான விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நாங்க சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கிறோம். அவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாளன் போட் சவாரி அப்படின்னு சொல்லித்தான் அவங்களோட நேமா இருக்குது. அதுல வந்து நிறைய வந்து கடல் சம்பந்தமா வந்து புதிதான ஒரு அனுபவங்களை நாங்க பெற மாதிரியான ஒரு டூரிஸ்டா தான் இது இருக்க போகுது. வாங்க தொடர்ந்து எப்படியான அனுபவம் என்றதை நாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்ப வந்து அண்ணா தான் இந்த எல்லாளன் போட்டிங் சவாரி என்று சொல்லி இந்த டூரிசத்தை வந்து இவங்க தான் செய்யறாங்க. அப்ப என்னென்ன விஷயம் செய்யறாங்க அப்படின்றத வந்து நாங்க அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் எல்லாளன் ஜப்னா டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர். யாழ்ப்பாணத்தில் அட்வென்ச்சர் டூர்ன்னு சொல்லி கடல்சார் நீர் விளையாட்டுகளை இப்போ நாங்கள் தான் ஆரம்பித்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி இருக்குது, எல்லாருமே சும்மா நார்மலாக செஞ்சுட்டு நாங்கள் கடல்சார் வேலையில் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுருக்காங்க. தற்போதைக்கு யாழ்ப்பாணம் கோட்டைக்கு முன்புறமாக இருக்கிற பகுதியில் பெடல் போட், ஹயாக்கிங், அதோட சைக்கிளிங்னு சொல்லி சில விஷயங்களை இப்போ ஆரம்பிச்சு. இப்போ என்ன நீங்கள் இது எவ்வளோ காலமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க? நாங்கள் 1.5 வருஷமாக பெரிய வேலை, அதாவது நெடுந்தூர பயணங்கள், தீவுகளுக்கான நெடுந்தூர பயணங்கள் செஞ்சுருவாங்க. இப்போ போன 6ஆம் தேதி தான் இதுக்கான சைக்கிளிங்னு சொல்லி வீட்டுக்கு இந்த லெகூனுக்குள்ளே ஓடுறதுக்கான பயணமாக இருந்துச்சு. இப்போ இது வந்து எதுல இருக்குன்றதை வந்து நீங்க சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இது எங்க இருக்குன்ற விஷயம் தெரியாம இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க இது வந்து எந்த லொகேஷன்ல வந்து கரெக்டா இருக்குன்ற விஷயத்த வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் கோட்டைக்கு வரும்பொழுது, கோட்டையிலிருந்து பண்ணைக்கு இறங்கும் பொழுது வர்ற முதலாவது ஜெட்டி, அந்த சின்ன ஜெட்டி எங்களுடைய ஜெட்டியா தான். இப்ப நிறைய பேர் வாராங்களா அவங்கள்ட்ட? நீங்க டூரிசம்ன்றது யாழ்ப்பாணத்துல, அதாவது வடக்கிலேன்றதே சரியான அரிதா இருக்கு. இப்பதானே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் எடுத்தோன்னே பெருசா எதிர்பார்க்கல. ஆனா சாட்டர்டே, வெள்ளி, சனி, ஞாயிற்றுகள்ல நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய மாதிரி. மற்றும்படி கணிசமான பயணமாக தான் இருந்தாலும் ஓகே. நாங்கள் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போட வரையில்லை. காரணம் என்னென்றால் எடுத்தோன்னே நாங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணிடலாதானே, மெல்ல தானே. அப்போ நாங்களும் குறுகிய சில பொருட்களை தான் கடலுக்குள்ளே வச்சுருக்கிறோம். சைக்கிள், 2 சைக்கிள்லாம் வச்சுருக்கோம். கூடுதலாக மக்களோட பயன்பாடுகள், மக்களுடைய தேவைகள் கூடுதலாக இருக்கும் பொழுது நாங்கள் கூடுதலான விஷயங்களை கொள்வனவு செஞ்சு இதுக்குள்ள விடுறதா திட்டம் போடுறோம். கூட சின்ன பிள்ளைகள் இப்படியான விஷயங்களை வந்து விரும்பி வருவாங்க, போகணும்னு அவங்களுக்கு ஆசையா இருக்கும். அப்ப அந்த ரீதியில எனக்கு உங்களை வாழ்த்துக்கள் என்ன, என்னுடைய சார்பா நீங்க இன்னும் தொடர்ந்து வளரணும். வந்து இப்ப என்ன போட் போறது இருக்குது, மற்ற சைக்கிள்ல போய் சும்மா நாங்க சுத்தி ரிலாக்ஸா பார்த்துட்டு வர மாதிரியான விஷயம் இருக்குது. வேற என்னென்ன விஷயம் நீங்க செய்யறீங்க? நாங்கள் ஐலாண்ட் ஹாப்பிங்னு சொல்லி தீவுகளுக்கான பயணங்கள் மேற்கொள்ளுவாங்க. அதோட ஃபிஷிங் டூரிசம், பீச்சிங் டூரிசம், நைட் கேம்ப்னு சொல்லி 3 வகையான பேக்கேஜை இந்த இடத்துல நாங்கள் செஞ்சு வந்துடுவாங்க. ஃபிஷிங் டூரிசம் என்றால் மீன் பிடிக்கிறது, பார்க்குறது, எங்களுடைய மீன்பிடி பாரம்பரியங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, கடல் அட்டை பண்ணைகளை விசிட் பண்ணுறது. அதோட எங்களோட லெகூன் கடலுக்குள்ளே அழகிய கணக்கு பொக்கிஷங்கள் இருக்குது. இப்போ சமுத்திர கடல்ன்றக்கே போனால் கடல் மட்டும், ஆனால் எங்களோட லெகூனுக்குள்ளே பல வகையான பொக்கிஷங்கள் இருக்குது. அப்போ அதுகளை எல்லாம் நாங்கள் எங்களோட மக்களுக்கு நாங்கள் காட்டி கொடுக்குறோம். பீச்சிங் டூரிசம்ன்றதையும் இந்த ஃபிஷிங் டூரிசத்தையும் இன்க்ளூட் பண்ணி கடற்கரையில் கொண்டு போய் சமைக்கிறது, மீன் பிடிக்கிறது, அந்த மீனையே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றது, அப்படியான விஷயங்கள். மற்றது செஷன் எல்லாம் கொடுப்போம். கடற்கரையில் விளையாடுறதுக்கான திடல்களை அமைச்சு கொடுக்குற மாதிரியான ப்ரோக்ராமில் செஞ்சோம். மேலதிகமாக இந்த 2 கடற்கரை பீச்சிங் டூரிசத்தோடு சேர்த்து ஃபிஷிங் நைட் கேம்ப் வந்து செய்கிறோம். நைட் கேம்பில் இந்த மதியம் ஆக்களை கூட்டின்னு போய் அடுத்த நாள் கூட்டின்னு வர்ற மாதிரி அந்த இரவு அவைகளுக்கான கேம்பிங் கொடுக்குறோம். ஒரு கபானாவில் ஆக்களை ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சு கொடுக்குறோம். இரவு சீ ஃபுட் கொடுக்குறோம். அதோட ஃபிஷ்ஷிங் செய்கிறதுக்கான ஒரு சம்திங் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் பிடிக்கிற அனுபவங்களை பார்க்குறது, அதுகளையெல்லாம் நாங்கள் வர்ற கஸ்டமர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு கேம்பிங் ஃபயர் கேம்ப்லாம் கொடுப்போம் அந்த நைட் கேம்ப்.
ஓகே, இப்ப அண்ணா சொல்றதை வச்சு பார்த்தாலே எல்லாளன் போட் சவாரிக்கு நாங்க வந்தவண்டா புதிய புதிய அனுபவங்களை வந்து நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லும் போதே எனக்கே வந்து ஒரு ஆசையா இருக்குது, இப்படியான ஒரு அனுபவங்களை பெறணும் அப்படி இருந்தது. உண்மைக்குமே இது ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாத்தான் எல்லாருக்கும் இருக்குமென்று நான் நம்புறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு நீங்களும் வந்து இப்படியான புதிய புதிய அனுபவங்களை பெறணுமெண்டா இந்த பண்ண ரோட்ல இருக்கிற எல்லாளன் போட் சவாரிக்கு நீங்களும் வாங்க. வந்து உங்களுக்கு தேவையான புதிய அனுபவங்களை நீங்க பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். அனுபவத்தை தாண்டி வந்து ஒரு புதிகளம் அப்படி என்று சொல்லலாம், ஒரு மகிழ்ச்சியான தருணங்களையும் மகிழ்ச்சியான நினைவுகளையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான டூரிசமா தான் இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் இங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கணக்க குஞ்சுகள், அந்த முட்டை முட்டையா இருக்கு, கருக்கள் உள்ள லட்சக்கணக்கான குஞ்சுகள் இருக்கு. இதுதான் இறால் முட்டையா? இதுக்குள்ள வந்து இந்த லகூனுக்குள்ள தான் இந்த சேத்து பகுதியான பகுதிகள் இனப்பெருக்கங்கள் அதிகமாக. இதுல இருந்து எல்லாரும் பிடிக்கிறவங்க இதுல இருக்கிற அவ்வளவும் இறால் கூடுகள் இதுல வச்சுக்கிறதெல்லாம் இந்த நிறைய இருக்குதானே இப்படி முட்டை முட்டையா. இது கரையோர பகுதியெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த இடங்கள்லயே சரியான இறால்கள் இருக்கு, இறால் குஞ்சுகள் இருக்கு. பாத்தீங்களா தெரியும். கட்டாயமே நாங்க கடலுக்குள்ள கட்டாயம் ஏனென்றால் பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அதாவது இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு என்ன சொல்ற ஒரண்டி ஜாக்கெட். இதுல ஒவ்வொரு வெயிட்டுக்கும் என்ன மாதிரி ஆக்கள் போடலாம்ன்ற அளவு பிரமாணங்கள் போட்டு. இப்ப இதுல 75, இந்த ஜாக்கெட் 75, மீடியம் ஜாக்கெட் 75 கிலோ தாங்க என்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்எல், லார்ஜ், டபுள் எக்ஸ்எல் சொல்லி இருக்கு. ஏன்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல அவையவே தாங்களா தான் சுயமா தான் பெடல் பண்ண போறோம். அப்ப அவைகள் விழுந்தினாலும் இது ஆபத்து இல்லாத கடல் என்றாலும் அவை மிதக்கக்கூடிய மாதிரி. இப்ப நாங்க எல்லாளன் போட் சவாரிக்கு வந்துட்டோம். இப்ப வந்து பாத்தீங்களா எல்லாருமே வந்து ரோட்ல சைக்கிள் ஓடித்தான் நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இப்ப நாங்க வந்து கடலுக்குள்ள சைக்கிள் ஓட போறோம். இது வந்து இந்த போட் வந்து சைக்கிளிங், கடலுக்குள்ள வந்து சைக்கிளிங், நாங்க வந்து கடலுக்குள்ள வந்து சைக்கிள்ல போறோம். வாங்க இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்ப்போம். எங்களோட வந்து இப்ப நான் மட்டும் தனியா இல்ல, என்னோட வந்து என்னோட வந்த கேமரா வந்து வர போறாரு. நாங்க போய் பார்ப்போம் எங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்குன்றதை நாங்க பார்த்து பகிர்வோம். இப்ப நாங்க கடலுக்குள்ள சைக்கிள் ஓடிட்டு இருக்கிறோம். உண்மைக்குமே நான் இது வந்து முதல் மனசுக்கு நல்ல சந்தோஷமாகவும் ஒரு புதுசான ஒரு அனுபவம் மாதிரி தான் எனக்கு இருக்கு. நாங்க தனியா வந்து இப்ப எங்களுக்கு மனசுல ஏதாவது கவலையா இருந்தாலும் இல்ல, இப்ப நிறைய பேருக்கு வந்து வாகனத்துல வந்து ஒரு ரைட் போனா ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. நீங்களும் வாங்க, உண்மைக்குமே ஒரு புதிய அனுபவம் என்று சொல்லலாம். இது நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜியா இருக்குது. நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் செய்யணும்னு ஆசையா இருக்கும், உடற்பயிற்சி செய்யணும்னு. அப்படியான ஆக்களும் வந்து இதை வந்து விசிட் பண்ணி இந்த கடலை வந்து ரசிக்கிற ஆக்கள் உண்மைக்குமே இதை வந்து சுத்தி பார்த்தா அது வந்து ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும். இன்னும் வந்து மனசுக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப வந்து நாங்க சைக்கிள்ல வந்து ஒரு கடல் பயணம் செஞ்சோம். உண்மைக்குமே வந்து அது மனம் வந்து ஒரு நிம்மதியாகவும் ஒரு ரிலாக்ஸாகவும் ஒரு உடற்பயிற்சியாகவும் அது இருந்தது. அடுத்ததுன்னா இது என்னது? பெடல் போட். அடுத்தது வந்து நாங்க பெடல் போட்ல வந்து போறோம். இந்த அனுபவம் எப்படி இருக்குன்றதை நாங்க பார்க்கலாம். இப்ப இது வந்து போட்டிங் எல்லாத்தையும் தாண்டி வந்து இங்க இருக்கிற இயற்கை அழகுகளை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் பண்ண பீச்ன்றாலே வந்து முன்னுக்கு கோட்டை இருக்குண்டு, அதோட வந்து அந்த மேல் வியூவை கூட நாங்க இந்த கடல்ல வந்து போட்டிங் போய் கொண்டு ரசிக்கக்கூடிய மாதிரி ஒரு இயற்கை காட்சிகளை ரசனையா ரசிக்கிறார்களுக்கு உண்மைக்குமே இது வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். சரி அண்ணா, இப்ப இதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவீங்க? இது என்ன பெடல் போட்டிங் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னீங்க. இப்ப இது என்ன மாதிரி இதோட ரேட்டுகள் மற்றது வந்து இதால என்ன மாதிரி நன்மைகள் இருக்கு எங்களுக்கு அப்படின்றத வந்து நீங்க சொல்லுவீங்களா கொஞ்சம்? இதால நன்மைன்னு சொன்னா வந்து உடற்பயிற்சி இருக்கு, ஹெல்த்துக்கு நல்ல. மற்றது ரேட்டு வந்து ஒரு போட்டுக்கு 1500 ரூபா. ஃபேமிலியா போகலாம், ஃபேமிலியா போய் வரலாம். எவ்வளவு நேரத்துக்குன்னா இந்த போட்டிங் வந்து நாங்க கடலுக்குள்ள இருக்கலாம்? 20 நிமிஷம் இருக்கலாம். இப்ப எல்லாத்தையும் தாண்டி என்ன, இப்ப இது வந்து நீங்க ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருந்திருக்குதானே உங்களுக்கு? என்னத்துக்காக உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்து இப்படி ஒரு டூரிசத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? இல்ல, இந்த ஐடியா வந்து நான் கடத்தல் செய்யறேன். அப்ப என்ன செய்ய போய் அவன் வந்து டூர் போறவன். அப்ப அவன் வந்து இந்த ஐடியா செய்வோமான்னு கேட்டேன். அப்ப எனக்கும் ஓகேன்னு போட்டு பிடிச்சிருந்தேன். ஏன்னா யாழ்ப்பாணத்துல எதுவுமே இல்லை சொல்றது கூடிய மாதிரி அட்வென்ச்சர் டூரிசம் வந்து ஒன்றுமே இல்லை.
அப்போ சரி எங்களோட சமூகம் தானே, கடல் சமூகத்தோட இருக்கிற ஒரு விஷயம் தானே, அப்போ ஈஸியாக இருந்தது. அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உண்மைக்குமே இது நல்ல ஒரு முயற்சி என்ன, உண்மைக்குமே உங்களோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மைக்குமே நான் வந்து அந்த சைக்கிளில் போட்டிங் போகும்போது எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் ஒரு ரிலாக்ஸாகவும் ஒரு உடற்பயிற்சியாகவும் எல்லாத்தையும் மறந்து வந்து நாங்கள் கொஞ்சம் கடல் அந்த இயற்கையை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. அப்படி எல்லாருக்கும் இருக்கும், இதை விரும்புகிறாக்கள் தான் நிச்சயமாகவே வருவாங்க இதுக்கு. உண்மைக்குமே இது ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்றது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். மற்றது இப்போ சைக்கிளில் போகிறதுக்கு என்ன மாதிரி என்ன போட்டிங், சைக்கிளில் வந்து அவங்க சுற்றி பார்க்குறதுக்கு என்ன மாதிரி சார்ஜஸ்ன்னு சொல்லுவீங்களா? சைக்கிளில் ஒரு ஆளுக்கு ஓடலாம் 800 ரூபா. அதுவும் வந்து 20 நிமிஷம் தானே? இல்லை அது 20 நிமிஷம். வேற என்ன இருக்குது? பெடல் போட்டிங், சைக்கிள், மற்றது ஹயாக் இருக்குது. ஹயாக்கு என்ன மாதிரி? அதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா. ஒருக்கா வந்து போகும்போது எத்தனை பேர் போடலாம்? 2 பேர் போகலாம். எல்லாம் 20 நிமிஷம். அது இந்த கடலுக்குள்ள என்னத்தை சுத்தி பார்க்கலாம்? ஏதாவது வளங்கள் இருக்குதானே? கடலே ஒரு பெரிய வளம் தான். கடலே வளம் தான். அதையும் தாண்டி வந்து என்ன இருக்கு பார்க்கறதுக்கு? கடல் அட்டைப்பட்டை, மற்றது புது புது பறவைகளை பார்க்கலாம். மற்றது ஒரு அழகான சூரியனை பார்க்கலாம். சூரியன் சன்சைட் மற்றது எங்களோட யாழ்ப்பாணத்துல இருக்கிற அழகையும் வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க நடுக்கடலுக்கு போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பார்த்தா அந்த லைப்ரரி, மற்றது வந்து அந்த மணிக்கூட்டு கோபுரம் அப்படின்னு சொல்லி நிறைய மற்ற அந்த கோட்டைன்ற அந்த மேல் இதுகள் எல்லாத்தையும் வந்து ரசிக்க ஒரு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்குது. உண்மைக்குமே எனக்கு இது வந்து சந்தோஷமாகவும் ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாகவும் இருந்தது. இதே மாதிரி எல்லாருக்கும் இந்த அனுபவம் ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இது இப்ப எல்லாருமே வந்து கரையில சைக்கிள் ஓடிருப்பீங்க, கரையில ஒரு வாகனம் ஓடிருப்பீங்க, ஆனா கடல்ல போறது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். அப்ப இதுக்கு லைசென்ஸ் தேவையில்லை? இல்ல, இது வந்து காரை வளர்க்குறது ஆபத்து இல்லாத. இப்ப எல்லாருமே கடல்னு ஆபத்தை சொல்லியே ஒருத்தரும் வாரதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனா ஒரு வரவணைக்காம தானே ஒரு இந்த கடல் விழாதான் இருக்கும், இந்த கடல் விழாதான் இருக்கும் தானே. அப்ப எல்லா கடலையும் பொதுவாகவே பாக்குறாங்க. அப்ப அத கொஞ்சம் கடலையும் தெரிஞ்சு கொள்ளணும். தெரியாம இருக்கிறதும் எல்லாத்தையும் வந்து நாங்க அனுபவிக்கணும், தெரிஞ்சும் கொள்ளணும். அப்ப அடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும்போது எந்த கடலுக்கு போனா என்ன மாதிரி இருக்கலாம், என்ன மாதிரி அந்த இடத்துல அனுபவிக்கலாம், என்ன மாதிரி அதுல பாதுகாப்பா இருக்கலாம் என்ற ஒரு தெளிவு வந்து அந்த தெளிவும் புரிதலும் இல்லாததால் நிறைய பேர் போய் இறங்கக்கூட இடத்துல போய் இறங்கி சாகுறது, அப்படி பல சம்பவம் நடக்குது. அப்ப அந்த தெளிவை கொடுத்தாத்தான் அவங்க போய் இந்த இடத்துல இறங்கணும், இந்த இடத்துல இறங்கக்கூடாது, இந்த இடத்துல குளிக்கலாம், இந்த இடத்துல குளிக்கக்கூடாது. கடல் அண்டாப்புல எல்லா இடத்துலயும் சாக வேண்டிய இல்லை. இது நார்மல் கொஞ்சம் அல்பம் இல்லாத கரைதான். உண்மையாக வந்து இதுல வந்து எனக்கு கிடைத்த அனுபவம் நான் சொல்றதுன்னா ஒரு இயற்கை எல்லாமே, இயற்கை காற்று, இயற்கை வளம், கடலோட அழகை வந்து நாங்க ரசிக்கிறது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலா இருக்கிறதால எனக்கு உண்மைக்குமே மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. ஆனா இப்ப நீங்க பெடல் போட்டிங் போயிட்டு வந்தீங்க தானே, இப்ப இதுல வந்து உங்களுக்கு புதுசா என்ன அனுபவம் கிடைச்சது? இவ்வளவு நாள் நீங்க நிறைய ட்ரிப்புகள் போயிருப்பீங்க டூரிசம், அப்ப அதை எல்லாத்தையும் தாண்டி இதுல வந்து உங்களுக்கு புதுசா என்ன ஒரு அனுபவம் கிடைச்சது? உங்களோட அனுபவத்தை ஏதாவது பகிர்ந்து? நானும் வெளியே வந்து பாத்துட்டு இருந்தேன், இன்றைக்கு வந்து உள்ள பாத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. புதுசா ஒரு என்ன மாதிரி கடலை சுத்தி பார்த்து ரசிச்சீங்களா? நல்லா இருந்துச்சு. இப்படி முதல்ல எங்கேயாவது நீங்க போயிருக்கீங்களா இப்படி ஒரு ட்ரிப்? நான் போயிருக்கேன், அங்கால வெளி மாவட்ட சைட் போயிருக்கேன். ஜெஃப்னால இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? எந்த இடம் நீங்க? ஜெஃப்னால இங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது அனுபவம்? நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கு. உண்மைக்கு நல்லா இருந்ததா? உண்மையா நல்லா இருந்துச்சு. எல்லாம் வியூவை சுத்தி பாத்தீங்களா? அப்ப யாழ்ப்பாணத்தை அங்க கடற்கரை இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எங்க யாழ்ப்பாண டவுன், டவர், மணிக்கூட்டு கோபுரம் அதெல்லாம் தெரிஞ்சது தானே? மற்ற அந்த கோட்டை இது அதெல்லாம் வழியா இருந்தது. தூரம் இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கடலுக்கு இருந்து பார்க்கிறேன். வழியா இருந்தது ஜாஸ்பர். ஓகே, தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. இப்ப என்ன நாங்க கடலுக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்தா உண்மைக்குமே நல்ல எனக்கு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்ஸ் கிடைச்சது. உண்மைக்குமே
இது உங்களோட முயற்சி வந்து உண்மைக்குமே பாராட்டத்தக்க விஷயம். நிறைய பேருக்கு இதால நிறைய நன்மைகள் இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மைக்குமே நல்லா இருந்ததுன்னா இப்ப இதுக்கு வந்து இனி புதுசா வர இருக்கிறார்களுக்கு வந்து உங்களோட டூரிஸ்ட்டை வந்து சுத்தி பார்க்க வர இருக்கிறார்களுக்கு வந்து நீங்க என்ன விஷயத்த சொல்ல விரும்புறீங்க? இது இந்த லகூன்ன்றது ஒரு ஆபத்தில்லாத லகூன். இந்த கடலில் வடிவா நீங்கள் அனுபவிச்சுட்டு போகலாம். இந்த கடலுக்குள்ளே இருந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாக்களுக்குரிய நல்ல வாய்ப்பு கொண்டு இருக்குது. அதே நேரத்தில் உடற்பயிற்சி சார்ந்து அதுவும் யாரும் செய்ய போகிறீங்களா உண்மையாக இதில் இருக்கிற பெடலோ ஹயாக்கோ இல்லாட்டி சைக்கிளிங்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கும் இதை உடற்பயிற்சிக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ தான் நாங்கள் இந்த இதை அபிவிருத்தி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த நிலப்பரப்பை இந்த கடற்பரப்பை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிலப்பரப்பையும் நாங்கள் சரி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு 15 நாள் 20 நாளைக்குள்ளே இந்த இடத்துல நல்ல சிறுவர்களுக்கான விளையாட்டு திடல்கள் எல்லாம் பெறப்போகுது. அதே நேரத்தில் இதில் ஃபுட் கோர்ட் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தின் புட்டு நாங்கள் ஒரு 6 வகையான புட்டை நாங்கள் இதில் ப்ரொமோட் பண்ணுறோம். சீ ஃபுட் அதோட புட்டு அதுகளையும் நாங்கள் இதில் உள்வாங்குகிறோம். ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே நாங்கள் இதை முழுமைப்படுத்தி இந்த இடத்துல சரியான ஒரு திடலை அமைச்சு மக்களுக்கான சரியான ஒரு களியாட்டம் நிறைஞ்ச ஒரு இடமாக நாங்கள் இதை உருவாக்கி கொடுப்போம். அதே நேரத்தில் சிறுவர்களை அதிகமாக கவரக்கூடிய மாதிரியான திடல்களையும் இதில் உருவாக்கி கடலுக்குள்ளேயும் சரி தரையிலையும் சரி கட்டாயம்னா நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். சீக்கிரத்துல வந்து நீங்க நிறைய விஷயங்களை இதுல கொண்டு வந்தீங்கன்னா இப்பவே ஆட்கள் வேற வலிக்கிட்டாங்க. இன்னும் நீங்க நிறைய விஷயத்த கொண்டீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. உண்மைக்குமே நீங்களும் இந்த வீடியோ பாக்குறாக்களும் மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. உண்மைக்குமே ஒரு பயனுள்ள காணொலியா இருக்குது. இந்த இடத்துலயுமே வந்து நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு நன்மையான விஷயம் நிறைய இருக்கு. நீங்களும் வாங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை இங்க சுத்தி பாருங்க. இன்னுமா உங்களுக்கு தேவையான மன அமைதி, இன்னுமா இயற்கையை ரசிக்கிற ஒரு ரசனை எல்லாத்தையுமே வந்து இங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி அண்ணா. இப்போ நாங்க வந்து ஜெஃப்னா டூரிசம் அட்வென்ச்சர்னு சொல்லி அவங்களோட டூரிசத்துக்கு வந்து உண்மைக்குமே நாங்க சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு. இப்ப நான் வந்து இதுல வந்து போட்டிங் போயிருந்தேன், சைக்கிள்ல வந்து கடலுக்குள்ள போய் சுத்தி பார்த்துருந்தேன். உண்மைக்குமே இந்த இயற்கை எல்லாத்தையும் வந்து அழகு எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடிய மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு டூரிஸ்டா எனக்கு இருந்தது. உண்மையா உங்களுக்குமே வந்து இது பயனுள்ளதா இருக்கு. உங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்னா டூரிசம் அட்வென்ச்சர் அப்படி என்று இருக்குது. மற்றது எல்லாளன் போட் சபரி அப்படி என்று சொல்லி இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்களும் வந்தீங்கன்னா நிச்சயமா வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு நீங்க எதிர்பார்க்காத ஒரு எனர்ஜியை வந்து பெற்ற மாதிரி இருக்கு. உண்மைக்குமே தொடர்ந்து நீங்களும் பாருங்க. எல்லாருமே வந்து சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் ஏதாவது நெகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்களும் அதை எங்களோட கமெண்ட்ஸோட பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இன்னும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெற்று செல்லும் நான் அபிஷா. தொடர்ந்து நீங்கள் எங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.